கோர்ட்ல நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். சொல்லக்கூடாது. சொல்லுவேன். சொல்லக்கூடாதுங்கற. சொல்லுவேன்றல. சொல்லக்கூடாதுங்கற. சொல்லுவேன். டேய் சொல்லக்கூடாதுங்கற. நீ உயிரோட என்னடா சொல்லுவ நீ? சந்தியா சந்தியா நீ எப்படி நீ போன்ல பேசுனத நான் கேட்டேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தியா 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 நான் சொல்றது கேளு சந்தியா. சந்தியா 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 நான் சொல்றது கேளு சந்தியா. சந்தியா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் பொண்ணை வெட்டி போடுவனே தவிர இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எழுந்திருக்க வெளியே போங்க. சந்தியா 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 காதுல சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா சந்தியா சந்தியா
சந்தியா ப்ளீஸ் சந்தியா சொன்னா கேளு சந்தியா 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 கதவு தூரமா நான் உங்கள்கிட்ட பேசணுமா சந்தியா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தியா கதவு தூரம் சந்தியா சந்தியா கதவு தூரம் சந்தியா சந்தியா சொன்னா கேளு சந்தியா 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 நான் சொல்றது ஒரு தடவை கேளு சந்தியா அப்புறம் கோவப்படு சந்தியா 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 சொன்னா கேளு சந்தியா சந்தியா கதவு தூரம் சந்தியா சந்தியா இவ்வளவு தூரம் சொல்ற புரிஞ்சுக்க மாட்டேன் சந்தியா சந்தியா கதவு தூரமா சந்தியா ப்ளீஸ் டே சந்தியா சந்தியா ப்ளீஸ் ஒரு தடவை பேசிக்கிறேன்டா டே ப்ளீஸ் கதவு தூரடா டே சொன்னா கேளு சந்தியா எதுவும் பண்ணிக்காத சந்தியா ப்ளீஸ் சந்தியா ப்ளீஸ் சந்தியா ஒரு தடவை நான் சொல்றதை கேளு சந்தியா 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 நான் சொல்ல கேளு சந்தியா சந்தியா என்ன பேக்ல சந்தியா கையை விடுங்க. சந்தியா சந்தியா நான் சொல்றேன் கேளு சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா 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 ப்ளீஸ் சந்தியா சந்தியா சொல்ல கேளு சந்தியா காரணத்தை கேட்டுட்டு அப்புறம் கோபப்படு சந்தியா நீ இப்ப வெளியே போனா அண்ணனுக்கு தான் அசிக்கும் சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா டேய் சொன்னா கேளுடா டேய் டேய் சொன்னா கேளு சந்தியா 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 தெரியாம பண்ணிட்டு சந்தியா 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 என்னம்மா ஏமா அழற ஏன் ஜாமி என்னாச்சு என்னம்மா ஏன்டா கண்ணு அழற டே குட்டி நீ ஏன் சொல்ற ஏன்டா புள்ள எழுகுது மாமா என் வாழ்க்கையே போச்சு மாமா இவரு நல்லவர்னு நம்பி எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பகைச்சுக்கிட்டு வந்தேன் ஆனா இவரு எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இப்பதான் தெரிஞ்சது அந்த அந்த ரம்யாவை கூட இவர்தான் மாமா கொலை பண்ணிருக்காரு ஐயோ இவன் கொலை பண்ணலமா பிரசன்னா தான் கொலை பண்ணான்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு ஆமா மாமா உங்களை பார்த்து நானும் அதை உண்மைன்னு நம்பினேன் ஆனா அந்த பொண்ணு ரம்யாவை இவர்தான் கொலை பண்ணிருக்காரு அந்த கொலையை அந்த மதுபால நேர்ல பாத்திருக்கா எங்க அவ கோர்ட்ல உண்மையை சொல்லிடுவாளோன்னு இப்ப இப்ப அந்த பொண்ணைய கொலை பண்ணிட்டாரு மாமா இனிமே எப்படி மாமா இவர் கூட குடும்பம் நடத்த முடியும் நான் போறேன் இருமா பொறுமையா இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா இரு இல்ல மாமா நான் நியாயத்தை கேக்குறேமா நான் நியாயத்தை கேக்குறேன் இரு பேக்க முதல்ல கீழே வைமா ஏன் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா இருமா நான் அவனை கேக்குறேன் டே பொறுக்கி பண்ணாட பொறுக்கி திங்க என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க பூனை குட்டி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ அழாதமா அழாத நான் அவனை கேக்குறேமா அவன் பண்ற ஃப்ராட் எல்லாம் எனக்கு தெரியுமா இது உன் வாழ்க்கை பிரச்சனை நான் கேக்குறேன் நீ முதல்ல அழாத கண்ணை தொடச்சுக்குமா கண்ணை தொடமா மாமா கேக்குறேன்ல கண்ணை தொட பொட்ட புள்ளி அழுக வைக்கிற நீ நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து வந்து என்ன கேட்டாங்களா நான் எங்கட கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது நான் திருட்டேன் என்னடா லொல்லனா நாளைக்கு இந்த பொண்ணு வெளியில போய் சொல்லுச்சுன்னா மந்திரி வீட்டுல நடந்துச்சுன்னு என்ன தானே குத்தம் சொல்லுவாங்க எனக்கு தானே அசிங்க நீ போயிருவி இதே போச்சுன்னு இல்லன்னு நான் என்னோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டியடா உனக்கு நியாயம் கிடைக்குமா எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நடக்க விட்டுருவா உனக்கு நியாயம் கிடைக்கும் நான் அவனை செருப்பால் அடிச்சு கேட்கிறேன் நான் நியாயத்தை கேட்கிறேன் நீ எதுக்கு அவசரப்படக்கூடாது சொல்லிட்டேன் கொலகார நாய உங்க செருப்பால கொலகார நாய் ஏறுமா பையல என்னடா அண்ணன் ஒண்ணு
பேசாத காவலி பையல. தப்பு பண்ணாத உனக்கு எத்தனை முறை சொல்றது? ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி இல்லாது. அண்ணே அப்படியே கொலை பண்ணினாலும் சாட்சியே இல்லாம பண்ணணும்னு உனக்கு எத்தனை முறை நான் சொல்றது? எங்க வந்து நியாயத்தை எதிர்பார்க்கிற? இது எங்க வீடுடி, நாங்க வச்சதுதான் சட்டம். ரம்யாவை கொன்னத மதுபாலா பாத்துட்டா, மதுபாலாவை கொன்னத இவ பாத்துட்டா. இவளை சும்மா விடக்கூடாதுடா. அட பாவீங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா? இப்படி ரத்த வரி பிடிச்சு அலையறீங்களே, நீங்களா மனுஷங்க தானா? நாங்கெல்லாம் பாலை குடிச்சு வளரலடி, குழந்தையிலிருந்தே ரத்தத்தை குடிச்சு தான் வளர்ந்தோம். டேய், இவளை வெளியில விட்டாலும் ஆபத்து, கொலை பண்ணினாலும் ஆபத்து. இவளை கொண்டுட்டு போய் ரூம்ல அடைச்சு போயிடா. நடவனமா கிடந்த அங்கேயே சாகட்டும். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் நீங்க எல்லாருமே உள்ள இருப்பீங்க. இன்னும் வெளியில விட்டா தான் நீ உன் வீட்டுக்கு தெரியும். இவளை கொண்டு போய் ரூம்ல அடடா. செல்லம் வா செல்லம். கையெடு. சந்தியா சொன்னா கேளு சந்தியா. சந்தியா ப்ளீஸ் சந்தியா, நான் உன்கிட்ட பேசணும் சந்தியா. சந்தியா சொன்னா கேளு சந்தியா. சந்தியா ப்ளீஸ் சொல்லி. தூக்கிட்டு போடா இவளை. அண்ணே அண்ணி. டேய், அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இவளை கொண்டு போய் ரூம்ல. சரி. அதுக்கப்புறம் இவளை எங்க வைக்கலாம்னு நான் சொல்றேன். கொண்டுட்டு போ. சரிண்ணே. வருங்கால லட்சாதிபதிகளே, வருங்கால கோடீஸ்வரர்களே, வருங்கால லட்சாதிபதியாக போகும் கோடீஸ்வரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வைர வளையல் திட்டத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். எதுக்குடா இப்படி எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இவன் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கலாம். இந்த வைர வளையல் திட்டத்தை பத்தி மிக விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாத்தீங்களா, இப்ப நீங்க இந்த புரோகிராமுக்கு 2 வீலர்ல வந்திருக்கீங்க. ஓகே, இந்த புரோகிராம் முடிஞ்சு நீங்க போகும்போது ஒரு வண்டி போகலாம், இன்னொரு வண்டி சேத்துல சிக்கி சின்னாபின்னமாக கூட ஆகலாம். ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாக உள்ளது. ஆனால் இந்த வைர வளையல் திட்டத்தில் நீங்கள் சேருவீர்களே ஆனால் அடுத்த முறை நீங்கள் வரும்போது அவரவர் விருப்பப்பட்டபடி அற்புதமான அழகான கார்களில் பவனி வரலாம். ஏனென்றால் இந்த திட்டத்தின் மூலமாக நான் இந்த திட்டத்தை பத்தி அம்மா இன்னும் விரிவா சொல்லுவாங்க. கேளுங்க. பேசுங்க. வணக்கம். வணக்கம்.
வெறும் 10,000க்கும் 15,000க்கும் காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 30ஆம் தேதி ஆச்சுன்னா பட்ஜெட்டை போட்டு அப்புறம் யார்கிட்ட கடன் வாங்கலான்னு தலைய சொரிஞ்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழ போறீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையெல்லாம் அடியோட மாறப்போகுது. லட்சக்கணக்கில் கொட்ட போற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்கெல்லாம் முழிக்க போறீங்க. அதுக்குதான் இந்த வைர வளையல் திட்டம். இத வைர வளையல் திட்டம் அப்படின்னு சொல்றதை விட உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த போற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.